சதர்ன் ரயில்வேஸ்ல அப்ரண்டிஸ்ஷிப்க்கு ஆள் எடுத்திருக்காங்க. அப்படி ஆள் எடுத்ததுல தமிழர்களுடைய உரிமை எப்படி எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப குறிப்பா அதுல ஒரு சின்ன வார்த்தையை கொடுத்து நேக்கா நம்மளை எப்படி எல்லாம் கழட்டி விட்டுருக்காங்க. இருக்கிறதே 305 இடம் தான். இப்ப இந்த 305 இடங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல அவங்க வந்து ஒரு கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அந்த சதர்ன் ரயில்வேஸ் அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்க, அதாவது வாழ்றவங்க, நீங்க தமிழர்களா இல்ல நார்த் இந்தியன்ஸா, அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. எவ்வளவு நேக்கா ஒரு விஷயத்த கோர்த்து விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்களா. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்க நார்த் இந்தியால இருக்கக்கூடிய நிறைய பேர், நான் வந்து அங்கேயே என் வீடு இருக்கு, இங்கே நான் இங்க வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். தங்கிக்கிட்டு என்ன பண்றேன்னா, என் ஆதாரம் நான் இந்த அட்ரஸ்க்கு நான் மாத்திக்கிறேன். அப்ப மாத்திட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஆதார் இந்த அட்ரஸ்ல இருக்கனால நான் வந்து சதர்ன் ரயில்வேஸ்க்கு நான் வந்து அப்ளை பண்றேன். சோ நானும் வந்து ஒன் ஆஃப் த எலிஜிபிள். கர்நாடகாவோட தென் மாவட்டம், ஆந்திரால 2 மாவட்டம், அந்தமான் நிக்கோபார் தீவு, புதுச்சேரி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, இத்தனை பேருக்கு 305 இடத்துல கிட்டத்தட்ட 45 பேர் நார்த் இந்தியன். அதுவும் சர்நேம் வெளிப்படையா தெரிஞ்சவங்க மட்டும் 45 பேர்னா, இனி ப்ராப்பரா ஓட்டர் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா தான் இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கிறது தெரியும். கேள்வி நாங்க தாவேக அரசுக்கும் வைக்கிறோம். இது மாதிரி நடந்திருக்கு. அப்போ இதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? தமிழர்கள் அவர்களுடைய உரிமை, அதாவது நீங்க சொல்றீங்கல்ல, தமிழர்களுடைய பணத்தை யாரும் தொட விட மாட்டோம், பணத்தை மட்டும் இல்ல சார், பணத்தை விட முக்கியமானது என்னன்னா தமிழர்களுடைய உரிமை. இந்த பாருங்க. தொட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மாயம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கலந்துரையாட போறோம். முக்கியமான பல தகவல்களை வந்து வெளிக்கொணர போறோம். அதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி கவிதா அவர்கள் நம்மோட இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சதர்ன் ரயில்வேஸ் வந்து அப்ரண்டிஸ் ஆள் எடுத்திருக்காங்க. ஆள் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2025 எடுத்திருப்பாங்க. 2025/8/2025 ஆள் வந்து அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர், ஒரு வருட காலமா இருக்கும். 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த அப்ரண்டிஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறது கொடுத்துருக்காங்க. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், தமிழர்களுடைய உரிமை எல்லா இடத்துலயும் பறி போகுது. இதை வந்து நம்ம கண்டுக்காம கடந்து போனோம்னா கடைசியில நமக்கு இங்க எதுவுமே மிஞ்சாது. ஏற்கனவே ஆறுகளுடைய உரிமை, எல்லை பகுதியோட உரிமை, இது எல்லாத்தையும் இந்த பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன நிறைய பேர் பேசுறது என்ன அப்படின்னா, அங்க உழைச்சாதாங்க காசு அப்படின்னு. நீங்க உழைச்சாதான் காசு, ஆனா உங்க பிள்ளைங்களை பாடுபட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்னைக்கும் தூங்காம கொல்லாம விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு? ஒரு வேலைக்கு, ஒரு அரசு வேலைக்கு, ஒரு மத்திய அரசு வேலைக்குன்னு நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட 500-1000 கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு வர்ற இந்த ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுடைய தலையில மண்ணள்ளி கொட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு விஷயத்தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சதர்ன் ரயில்வேஸ்ல அப்ரண்டிஸ்ஷிப்க்கு ஆள் எடுத்திருக்காங்க. அப்படி ஆள் எடுத்ததுல தமிழர்களுடைய உரிமை எப்படி எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப குறிப்பா அதுல ஒரு சின்ன வார்த்தையை கொடுத்து நேக்கா நம்மளை எப்படி எல்லாம் கழட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடியவங்க என்கிட்ட வருத்தப்பட்டு பதிவு பண்ண விஷயம். எனக்கு அதை கேட்கும் போதே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆனா இதை கண்டிப்பா மக்கள் மத்தியில பதிவு பண்ணணும். இதை நீங்க ரொம்ப ரொம்ப இது ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். இந்த காணொலியை மட்டும், நான் இது வரைக்கும் காணொலிகள் நம்ம பேசுவோம் செய்வோம், இந்த காணொலியை பாக்குறது, அதை பத்தின கருத்துக்கள் தெரிவிக்கிறது, இதெல்லாமே உங்களோட உரிமை, உங்களோட விருப்பம். நான் யாருக்கிட்டே நீங்க பாருங்க அப்படிலாம் நான் சொன்னதில்லை. ஆனா இந்த காணொலியை தயவு செய்து பாக்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே பதிவு பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமா, ஒரு ஆள் பாக்கி இல்லாம எந்த அளவுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது ஒரு சமூகத்துல விழிப்புணர்வு உண்டாக்கும் நான் நம்புறேன். அதை விட முக்கியம், எனக்கு சின்ன குழந்தை தானே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சின்ன குழந்தைய பெரிய குழந்தைய நாளைக்கு நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு வரும்போது நம்ம பிள்ளைங்களோட உரிமையை பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கு. அதை காப்பாத்திக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், இந்த வீடியோவை முதலமைச்சர் மாதிரி முக்கிய பொறுப்புல இருக்கவங்க கண்ணுக்கு போற வரைக்கும் எல்லாருக்கும் நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா இது எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த வீடியோ மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா இந்த ஒரு துறையில மட்டும் இப்படின்னா ஒவ்வொரு துறையிலையும் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த டீட்டெயில் மட்டும் நீங்க கேட்டு, நாங்க வந்து இதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல பிளே பண்றோம். ஏன்னா நாங்க சும்மா 19 போற போக்குல சில விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது ஆதாரப்பூர்வமா தான் நம்ம பேச முடியும். சோ ஆதாரங்களோடய நாங்க பேசுறோம். இப்ப நம்ம சதர்ன் ரயில்வேல வந்து இதுக்கு உண்டான
ஓப்பனிங் டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25/8/2025 அன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் இந்த அப்பண்டிஸ்க்கு இது பண்றதுக்கு. அதாவது ஓப்பனிங் டேட் வந்து 25/8/2025, க்ளோசிங் டேட் வந்து 25/9/2025, அதாவது ஒரு மாசம் கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல அவங்க கொடுத்த எலிஜிபிலிட்டி அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் வரும், நான் அதை படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. The following locations are falling within the geographical jurisdiction of Southern Railway alone are eligible to apply அப்படிங்கிற கேட்டகரி கீழே கொடுத்துருக்காங்க. ஹோல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ஹோல் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார், only 2 districts ஆஃப் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் அந்தமான் கொடுத்துருக்காங்க. 2 districts ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ல வந்து எக்ஸாக்ட் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னா எஸ்பிஆர்எஸ் நெல்லூர் அண்ட் சித்தூர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு கர்நாடகாவோட தட்சண கர்நாடகா, அதாவது சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கர்நாடகாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க மட்டும்தான் இந்த அப்பண்டிஸ்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இவங்களோட அந்த சர்க்குலரை நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு அதுக்கப்புறம் இவங்க என்ன இது பண்ணிருக்காங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸ் வந்து என்னென்ன ஒர்க்குக்கு என்னென்ன எத்தனை ஆளுங்க அப்படின்னு எடுத்துருக்காங்க. அதுல கார்பெண்டருக்கு வந்து அன்ரிசர்வ்ல 18 பேரு, ஓபிசில வந்து 11 பேரு, எஸ்சில 6 பேரு, எஸ்டில 3 பேரு, பிடபிள்யூடில 2 பேரு, டோட்டலா 40 பேர் அப்படிங்கிற மாதிரி. அதுல எலக்ட்ரிஷியன்ல அதே மாதிரி 18, 11, 6, 3, 2 சொல்லி கிட்டத்தட்ட எல்லாத்துலயும் 40ல இருந்து 80 பெயிண்டர், வெல்டர், மெக்கானிஸ்ட், ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலயும் குறைஞ்சது 80, 40 அந்த மாதிரி ஆட்கள்னு சொல்லி மொத்தமா 305 மொத்த பணியிடங்களுக்கு இந்த இது அறிவிச்சிருக்காங்க. இருக்கிறதே 305 இடம் தான். நீங்க பாத்திருப்பீங்க, அதை படிச்சதை கேட்டிருப்பீங்க. இந்த 305 இடங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல அவங்க வந்து ஒரு கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அந்த சதர்ன் ரயில்வேஸ் அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்க, அதாவது வாழ்றவங்க, நீங்க தமிழர்களா இல்ல நார்த் இந்தியன்ஸா, அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. எவ்வளவு நேக்கா ஒரு விஷயத்த கோர்த்து விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்களா? அப்போ ஏற்கனவே இங்க ஆண்ட கட்சிகள் சொல்லக்கூடிய அதிமுக அரசு ஆளும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் வேணாலும் இங்க அரசு துறையில வந்து பணிபுரியலாம், தமிழை கத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற அவங்க ஈஸியா நமக்கு எல்லா கதவையும் திறந்து விட்டு போயிட்டாங்க. இப்போ மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சதர்ன் ரயில்வேஸ் எல்லைக்குள்ள வசிக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த பொறுப்புகளுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம், இந்த அப்ரண்டிஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்க நார்த் இந்தியால இருக்கக்கூடிய நிறைய பேர், உங்களுக்கு புரியும், நார்த் இந்தியன்ஸ் நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்கன்னா, பொதுவா சர்நேம் வந்து அவங்கதான் பயன்படுத்துவாங்க. இப்ப அதுல வந்து எல்லாருமே வெளிப்படையா பயன்படுத்துவாங்களான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனா வெளிப்படையா பயன்படுத்திருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 43ல இருந்து 45 பேர் வரைக்கும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆதாரோடைய, இப்ப இந்தியா முழுக்க ஆதார் இருக்கு. இப்ப நான் வந்து அங்கேயே என் வீடு இருக்கு, நான் இங்க வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். தங்கிக்கிட்டு என்ன பண்றேன்னா, என் ஆதாரம் நான் இந்த அட்ரஸ்க்கு நான் மாத்திக்கிறேன். அப்ப மாத்திட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஆதார் இந்த அட்ரஸ்ல இருக்கனால நான் வந்து சதர்ன் ரயில்வேஸ்க்கு நான் வந்து அப்ளை பண்றேன். சோ நானும் வந்து ஒன் ஆஃப் த எலிஜிபிள், அதாவது என்னோட ரெசிடென்ஷியல் லொகேஷன் வந்து லிவிங் இன் சதர்ன் இந்தியா. அப்ப நான் ஜியோகிராபிக்கல் ஜெரிடிஷன்ல ஆட்டோமேட்டிக்கா நான் வந்துடுறேன், இந்த எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ள டிஃபால்ட்டாவே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க இருக்கக்கூடியவங்க என்ன கோரிக்கை சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து ஜென்ரலா நீங்க வந்து இந்த மாதிரி இதை போக்கஸ் பண்ணி ஆதார் வெரிஃபிகேஷன் நீங்க பண்றதை விட ஓட்டர் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. நிச்சயமா ஓட்டர் ஐடிங்கிறது அவங்க ஊர்ல தான் இருக்கும். இததான் அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க வாங்க, யாரு வேணாலும் வாழுங்க, அந்த வாக்குரிமைங்கிறத எல்லாருக்கும் கொடுத்துறாதீங்க அப்படின்னாங்க. அப்ப இல்லாதப்பவே பாருங்க, ஆதார் ஒண்ணு இருக்கும் போது நம்மளோட இடத்த கிட்டத்தட்ட இருக்கிறதே 305. அதுல கர்நாடகாவோட தென் மாவட்டம், ஆந்திரால 2 மாவட்டம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அப்புறம் பாண்டிச்சேரி, புதுச்சேரி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, இத்தனை பேருக்கு 305 இடத்துல கிட்டத்தட்ட 45 பேர் நார்த் இந்தியன்ஸ். அதுவும் சர்நேம் வெளிப்படையா தெரிஞ்சவங்க மட்டும் 45 பேர்னா, வெளிப்படையா இல்லாம நீ எத்தனை பேர் அதுக்குள்ள, அதுல எப்படி குறிப்பா ஓபிசி, எஸ்சி அந்த கேட்டகரியில தான் அதிகமா வந்திருக்காங்க. இப்ப என்னன்னா, மொத்தமா 305 கேண்டிடேட்ல அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட் 35 பேரு, ஓபிசில வந்து 113 பேரு, எஸ்சி கேட்டகரியில வந்து 79 பேரு, எஸ்டில 19 பேரு, இடபிள்யூஎஸ்ல வந்து 11 பேர் அப்படின்னு சொல்லி மொத்தமா 305க்கு எதிர்ப்பாங்க. ஆனா இப்ப நம்ம சர்நேமை வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணபடி நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்ச வட மாநிலத்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மோரார்லஸ் அன்ரிசர்வ் கேண்டிடேட்ல 5 பேரு, ஓபிசில 12 பேரு, எஸ்சில வந்து 19 பேரு, எஸ்டில 7 பேரு, இடபிள்யூஎஸ்ல 2 பேரு, மொத்தமா
45 பேர் மோராலஸ் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த 45 பேர். இனி ப்ராப்பரா ஓட்டர் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணீங்கன்னாதான் இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறது தெரியும். இத வந்து என்ன எதுக்காக கேக்குறோம்னா, இன்னைக்கு இது வந்து நடந்தது 2025 ஆளும் அரசு வந்து திமுக அரசு. இன்னைக்கு சட்டமன்றத்துல உட்கார்ந்துட்டு தமிழர் உரிமை நாங்க தான் கம்பு நட்டோம், கொடி நட்டோம், பலாய் நட்டோம்னு சொல்லக்கூடிய திமுக அரசு அன்னைக்கு இதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இப்போ அதே கேள்வி நாங்க தாவேக அரசுக்கும் வைக்கிறோம். இது மாதிரி நடந்திருக்கு. அப்போ இதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? தமிழர்கள் அவர்களுடைய உரிமை, அதாவது நீங்க சொல்றீங்கல்ல தமிழர்களுடைய பணத்தை யாரும் தொட விட மாட்டோம், பணத்தை மட்டும் இல்ல சார், பணத்தை விட முக்கியமானது என்னன்னா தமிழர்களுடைய உரிமை. இந்த பாருங்க எந்த அளவுக்கு போயிருக்குங்க. அப்ப இதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க கேள்வி எழுப்புங்க. இப்ப நீங்க வந்து டீலிமிட்டேஷன் உடனே தமிழரோட உரிமை, எம்பிகளோட எண்ணிக்கையை குறைக்க போறாங்க, எம்பிகளோட எண்ணிக்கை குறைக்க போறாங்கன்னு அரசியல்வாதியா நீங்க வந்து எதற்காக கொந்தளிக்கிறாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை விட முக்கியமா இப்ப எங்களுக்கு இருக்கிற சீட்ல 45 தெரிஞ்சு எங்களால மேலோட்டமா பார்த்தாலே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு 45 பேர் இருக்கிறாங்கன்னா, இன்னும் தெரியாம எத்தனை பேர் எந்தெந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ள இருக்கிறாங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு இதற்கு என்னன்னா, அதாவது உங்களுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு சட்டமன்றத்துல தீர்மானம் போடுங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எதுக்கோ தீர்மானம் போடுறீங்கல்ல, இதுக்கு ஒரு தீர்மானம் போடுங்க ஆதாரத்தோட. என்ன நாங்க ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டோம், நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், ஜென்சிக்கள், நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க பேசிட்டோம், நாங்க ஆதாரங்கள் எடுத்து நாங்க பேசிட்டோம். இதை உங்க முதலமைச்சருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுடையது. நாங்க உங்களை நம்புறோம். நீங்க இதன் மேல அதாவது நடவடிக்கை எடுக்க வைக்கிற இடத்துக்கு உங்க முதலமைச்சரை கொண்டு வர வேண்டியது எங்க கடமை எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமா உங்களுக்கு இருக்கு, செய்வீங்க, நாங்க நம்புறோம். இது எப்படி இருக்குன்னா, இப்ப கிட்டத்தட்ட வந்து நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் நம்ம ஃபாலோ பண்றோம். இப்ப நம்ம மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஒவ்வொரு ரிசர்வேஷன் கோட்டால நமக்குன்னு ஒரு அரசு வேலை இருக்கு. இப்ப அந்த அரசு வேலைக்கு வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க நானும் இந்த ரிசர்வேஷனுக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு உள்ள வர்றது எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தானே வெறும் ஜாகிரபிக்கல் லொகேஷன் வச்சுட்டு உள்ள வந்து நம்ம இதை பறிக்கிறாங்க. அப்ப இதை பறிக்கிறாங்கிறத திமுக அரசு அன்னைக்கு எதிர்த்திருக்கணும். அது நீங்க சொன்ன மாதிரி அவங்க எதிர்க்கல, விட்டுட்டாங்க, வேடிக்கை பார்த்துட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய இந்த தாவேக அரசாவது இதை எதிர்த்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடி நமக்கு கொடுக்குமா அப்படிங்கிறது மாற்றம்னு சொல்லி வந்திருக்கீங்க. அந்த மாற்றம்ன்றது இதுல இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்ப்போம். இதை நம்ம உங்க மூலியமா இதை நாங்க வெளியே கொண்டு வந்திருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து தோட்டா சேனல்ல இது மாதிரி நம்ம வெளியில கொண்டு வந்துகிட்டே இருப்போம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் மாயம். வணக்கம்.